ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, என்ன கஷ்டம் என்ன இது வந்தாலும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு கடந்து போறது. செகண்ட் வந்து என்னன்னா, நிறைய தான தர்மம் பண்ணணும். அப்புறம் சாது சங்க தொடர்புகள் இருக்கணும். அந்த நிறைய தான தர்மம் சாது சங்க தொடர்புகள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து கர்மாக்களை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான வழி. மூணாவது வந்து என்ன விஷயம்னா, மனமுருகி தியானம் பூஜை நாம ஜபங்கள் பண்ணணும். இப்படி மனமுருகி பூஜை பண்றப்ப வந்து என்னன்னா, நம்ம கர்மாக்கள் வந்து சீக்கிரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க இந்த 3 விஷயம் நான் சொன்னேன்ல, இதை ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கஷ்டங்கள் விலகிறத வந்து நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓம் முருகா ஓம் அரகா.